வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அருள்மிகு பாடலாத்திரி நரசிம்மர் ஆலயம் சிங்கபெருமாள் கோவில். இந்த கோயிலை பற்றின விவரங்கள்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பிரபலமான நரசிம்மர் தலங்களில் முக்கியமான ஒன்றான இந்த கோவில் சென்னை செங்கல்பட்டு சாலையில் செங்கல்பட்டுக்கு முன்னாடி சிங்கபெருமாள் கோயில் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் நரசிம்மரோட முகமான சிங்கத்தின் பெயராலேயே அழைக்கப்படுது. எஸ்பி கோயில் அப்படின்னு சுருக்கமாகவும் இதை அழைக்கிறாங்க. பாடலாத்திரி நரசிம்மர் ஆலயம் என பெயர் கொண்ட இந்த தலத்தில் 12 ஆழ்வார்களும் மூலவராகவும் உற்சவராகவும் இருக்காங்க. பாடலம் அப்படின்னா சிவப்பு, அத்ரி அப்படின்னா மலை. நரசிம்மர் கோபக்கனலாக சிவந்த கண்களோட அந்த மலையில் காட்சி தந்ததுனால பாடலாத்திரி அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் வந்தது. இங்கு உள்ள நரசிம்மர் நெற்றியில் 3வது கண்ணோட காட்சி தருகிறார். இங்கே கட்டப்பட்ட கோயில் பல்லவர் காலத்தில் 8ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட குடைவரை கோயிலாக அமைஞ்சிருக்கு. கபாலி மகரிஷி அப்படிங்கிறவர் நரசிம்மரோட தரிசனம் வேண்டி இந்த தலத்தில் கடுமையான தவம் இருந்தார். அவருடைய தவத்தை மெச்சி பிரதோஷ வேளையில் நரசிம்மர் அவருக்கு காட்சி தந்தார். இதன் அடிப்படையில் தான் பெருமாளுக்கு பிரதோஷ அன்னைக்கு இங்கே திருமஞ்சனம் பண்ணுறாங்க. மூலவர் பாடலாத்திரி நரசிம்மர் சங்கு சக்கரங்களை கையில் ஏந்திருக்காரு. வலது கையை அபயகஸ்தமாகவும் இடது கையை தொடை மேலே வச்சவாறும் 3 கண்களோட கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாரு. தாயார் பெயர் அகோபிலவல்லி தாயார். உற்சவர் பிரகலாத வரதர். அவர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட நின்ற கோலத்தில் பிரணவக்கோடி மண்டபத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த கோயிலில் திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா சித்திரை வருடப்பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, நரசிம்மர் ஜெயந்தி என பல வைணவ தலங்களில் நடக்கிற சிறப்பான விழாக்கள் எல்லாமே இங்கேயும் கொண்டாடப்படுது. பௌர்ணமி கிரிவலம் அந்த தலத்தோட முக்கியமான சிறப்பம்சமாக கருதப்படுது. இந்த பகவான் மீது சூரிய ஒளி மார்கழி மற்றும் தை மாதங்களில் நரசிம்மரோட திருவடியிலையும் ரத சப்தமி அன்னைக்கு நரசிம்மரோட உடல்லையும் டைரெக்டாக சூரிய ஒளிப்படுது. எல்லா நரசிம்மர் கோயில்களையும் நரசிம்மர் இடது காலை மடித்து வலது காலை தொங்க விட்டபடி தான் தரிசனம் கொடுப்பாரு. ஆனால் இந்த பாடலாத்திரி நரசிம்மர் மட்டும் வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டபடி மிகப்பெரிய மூர்த்தியாக பிரம்மாண்டமாக காட்சி தர்றாரு. இவ்வளோ பெரிய நரசிம்மருடைய திருவுருவம் வேற எங்கேயும் நம்ம காண்பதே அரிது. இந்த நரசிம்மருக்கு ஆரத்தி காட்டும் பொழுது திருமண்ணை விளக்கி நெற்றிக்கண்ணை சேவை செய்யும் பொழுது அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். கடன் தொல்லை நீங்க, வழக்குகள்லேருந்து வெற்றி கிடைக்க, செல்வங்கள் செழிக்க, திருமண தடை நீங்க இங்கே சிறப்பு பூஜைகள்லாம் செய்கிறாங்க. திருவாதிரை மற்றும் சுவாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி திசை ராகு திசை நடப்பவர்களுக்கும் மிகச்சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குறது இந்த பாடலாத்திரி நரசிம்மர் கோயில். திருப்பதிக்கு லட்டு போல, ஸ்ரீரங்கத்துக்கு புளியோதரை போல இந்த சிங்கபெருமாள் கோயில் நரசிம்மர் ஆலயத்தில் மிளகு தோசை தாங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அந்த அளவுக்கு இது சுவை மிகுந்ததாக கருதுகிறாங்க. லட்டு, அதிரசம், புளியோதரை, சீடி அப்படின்னு பல பிரசாதங்களை விநியோகிக்கப்பட்டாலும் இந்த மிளகு தோசைக்கு இங்கே ரொம்ப வரவேற்பு அதிகமாக இருக்குது. இந்த தோசைகளை பித்திரை பாத்திரங்களில் வச்சுக்கிட்டு கேட்கும்பொழுது எண்ணெயும் பொடியும் சேர்த்து கொடுக்குறாங்க. தோசையோட விலை 25 ரூபா. இந்த கோயிலோட நட திறக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30லேருந்து இரவு 8:30 வரைக்கும். இரண்யகசிபு பிரகலாதன் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பிரம்மாவிடம் வரம் பெற்ற இரண்யகசிபு தேவர்களையும் முனிவர்களையும் பலவாறு தொந்தரவு செய்தான். அவருக்கு பிறந்த மகனான பிரகலாதன் விஷ்ணுவோட தீவிர பக்தனாக இருந்தான். அவனை மாற்ற முடியாமல் பல விதங்கள் அவனை கொல்ல பார்த்தும் இறுதியில் மகாவிஷ்ணுவால் அவன் காப்பாற்றப்படுறான். ஹிரண்யகசிபு அழிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்தார். சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட உருவம் அது. ஏன்னா ஹிரண்யகசிபு வாங்கிய வரம் அப்படி. அவன் தன்னுடைய சாவு மனிதனாலேயோ மிருகத்தாலேயோ பகல்லையோ இல்லை இரவுலையோ எந்த ஆயுதங்களாலுமே அது தவிர வீட்டுக்கு உள்ளேயும் வெளியும் இது மாதிரி எங்கேயுமே தான் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரம்மாட்ட வரம் வாங்கியிருந்தான். இதற்காகவே மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம். மனித உடலும் சிங்க தலையும் கொண்ட, அதே மாதிரி பகல்லையும் இல்லாமல் இரவு நேரத்துலையும் இல்லாமல் மாலை நேரத்தில் வீட்டுக்கு வெளியும் இல்லாமல் உள்ளேயும் இல்லாமல் வாசல் படியிலேயே எந்த ஆயுதங்களும் இல்லாமல் தன்னுடைய கை நகங்களாலேயே அந்த இரண்யகசிபுவை வாசல்லே வச்சு வதைச்சார். அவ்வாறு செய்த நரசிம்மரோட உக்கிரம் கொஞ்சம் கூட தனியவே இல்லை. தேவர்களும் லட்சுமி தேவியும் அரண்டு ஒதுங்க பக்த பிரகலாதன் தான் பாட்டு பாடி அவரை சமாதானப்படுத்தினார். அவ்வாறு சமாதானமான நரசிம்மர் இந்த கோயிலுக்கு அருகில் இருக்கிற செங்குன்றத்தில் உள்ள குளத்தில் தான் குளித்தார். அவ்வாறு நரசிம்மர் குளித்த குளத்தோட நீர் சிவப்பாக மாறினது அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. நாங்கள் அந்த கோயிலுக்கு கால நேரத்தில் தான் போயிருந்தோம். கூட்டம் இல்லாத அந்த கால நேரத்தில் அந்த நரசிம்மரை தரிசிக்கிறதே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அனுபவமாக இருந்தது. பிரம்மாண்டமாக வீட்டிற்கு வந்த நரசிம்மரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் குடியிருக்கிற அந்த சிறிய குன்றை சுற்றி பிரகாரமாக வந்தோம். நார்மலாக கோயிலை சுற்றி பிரகாரம் இருக்கும், அதில் சுற்றி வரலாம். இல்லைன்னா ஒரு பெரிய மலையை சுற்றி கிரிவலம் வருவோம். இது ரெண்டும் இல்லாமல் சிறிய குன்றில் அவர் குடியிருக்கிறதுனால அந்த குன்றை சுற்றி கிரிவலம் வர்ற மாதிரி தான் பிரகாரம் வந்தோம். இந்த கோயிலில் பிரகாரத்தை சுற்றி வர்றதுக்கு பதிலே சிறிய குன்று மேலே ஏறி வர்றதுனால இதை கிரிவலம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கிரிவலத்தை சின்னதாக இருக்கிறதுனால 9 தடவை 30 தடவை இந்த மாதிரிலாம் சுற்றி வராங்க இந்த கிரிவலத்தை. நாங்களும் அந்த பிரகாரம் வழியாக அந்த சிறிய குன்று மேலே ஏறி கிரிவலம் மாதிரி ஒரு தடவை சுற்றி வந்தோம்.
சுவாமியை சுற்றி அவரோட குன்றை சுற்றி பிரகாரமாக கிரிவலம் வர்றது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்குங்க. பெருமாளோட நாமங்களை சொல்லிக்கிட்டே அந்த பிரகாரம் சுற்றி வர்றது மனதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவை தரும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பாடலாத்திரி நரசிம்மர் ஆலயம் சிங்கப்பெருமாள் கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமான இடத்துல அமைஞ்சிருக்க இந்த ஆலயத்தை கண்டிப்பாக நம்ம அந்த பக்கம் போகும்பொழுது தரிசிச்சுட்டு வரலாம். வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தீரவும் பிரம்மாண்டமான இந்த நரசிம்மரை தரிசிப்பதற்காகவும் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் சென்று வழிபட்டு வரலாம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு கோயில் அப்டேட்ஸோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.